பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஆதவனோட ஸ்பீச் தான் வந்து வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா ஆதவனங்கிறது எப்போதுமே தளபதிக்கு வந்து ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி. நீங்கள் தளபதி தொடணும்னா ஆதவனை தாண்டி தான் போய் தொடணும். ஆதவன் இருக்கிற வரைக்கும் தளபதி நீங்கள் நெருங்கக்கூட முடியாது. அப்படிங்கிற அளவில் தான் ஆதவனை வந்து வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காரு. எப்படி பாகுபலி கட்டப்பாவோ அதே மாதிரி நம்ம தளபதிக்கு ஆதவனை தான். ஆதவனை தாண்டி தொடரா பார்க்கலாம், தொடரா பார்க்கலாம். இதை கேட்குறப்ப எப்படி இருக்கு தெரியுமா? வடிவேல் ஒரு காமெடி இதில் வந்து அண்ணன் தைரியமாக தான் தொட்டு போகிறாங்கிறப்போ சாணி கழிச்சு ஊற்றுவாங்க, இல்லை ஊற்றுக்கு அப்புறம் தலைவா இது மனசாயிட்டத்தையும் மாட்டையத்தையும் கலந்து அடிச்சிட்டாங்க தலைவாங்கிற மாதிரி வடிவேல் சொல்லுவாப்பில்ல, அதே மாதிரி வந்து ஆதவ ஸ்பீச்சில் இருக்குது. வாங்க நம்ம வந்து அந்த அவங்க பேசின ஆடியோக்குள்ளே போவோம். வழக்கம் போல் அது கூடவே சேர்ந்து ட்ரோலும் வரும். லெட்ஸ் என்ஜாய். ஏன் 30 நாள் வரைக்கும் அமைதியா இருக்கீங்க? ஏன் உறவுகள், ஏன் குடும்பம், எங்க அம்மா எங்க அக்கா செத்தா நான் 30 நாள் வீட்டுல தான் இருப்பேன். முட்டா பசங்களா? ஒரு 30 நாள் வீட்டில் வந்தாராம். 30 நாள் எங்கே வீட்டில் இருந்தாலும் எனக்கு தெரில. வாலிபால் மேட்ச்சோ பேஸ்கெட் பால் மேட்ச்சோ பார்க்க போகிறேன், இல்லை வந்து அதுக்கு வந்து அவரோட டீம் விளாடுன்னு சொல்லிட்டு இங்கே நார்த் இந்தியா போய் சுற்றிட்டு இருந்தார். சுற்றிட்டு இருக்கப்போ கேமராமெல்லாம் போய் கேட்குறப்போ வந்து நான் இங்கே மேட்ச் இப்போ கேண்டி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சிரிச்சிட்டு போனார், வந்தார். இவர் பாட்டு ஜாலியாக தான் இருந்தார். ஆனால் வந்து ஏதோ இவர் ரொம்ப வருத்தத்தில் இருந்த மாதிரி வீட்டில் இருந்த மாதிரியும் கதை அடிச்சு விட்டுட்டுருக்காரு. அதுதான் நம்மளுடைய பலவீனம். இப்ப எங்க அம்மா சின்ன வயசுல இறந்துட்டேன். நம்ம உறவுகள் அம்மாவும் அக்காவும் குட்டி குட்டி குழந்தைங்க இருக்கும்போது முதல் வாய் வார்த்தையே வராது. நாங்க அப்படிதான் நிக்கிறோம். அதுக்கு ஒரு சிரிப்பா பாரு. இதுக்கு மேல என்னடா நீங்க பண்ண வேண்டியது இருக்கு? இவ்வளவு பஞ்ச பாதகத்தை ஏன்னா உனக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி ஒரு மனநிலையில ஒரு வீடியோவையும் போட்டுட்டு போட்ட போஸ்டையும் ராத்திரியோட ராத்திரியா டெலிட் பண்ணிட்டு அப்பாவி இளைஞர்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்திட்டு அவன் பூரா இப்ப ஜெயில உட்காந்து கழுதிக்கணும். எங்களுடைய ஒரே ஒரு தொண்டை மேல கை வைங்க, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வரும். நாங்க இப்ப சொல்றோம். இதெல்லாம் என்னடா டே? சுப்ரீம் கோர்ட் என்ன வந்து தாவைக்காவோட கம்பெனி சொத்தான்னு தொட்டவுடனே சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் வர்றதுக்கு என்ன இதெல்லாம்? எங்களுக்கு நீதித்துறை மீது நீங்க நீதித்துறை வச்சு அரசியல் பண்ணினா எங்களுக்கு நீதித்துறையில என்ன? எங்களுக்கு சீனியர்ஸ் இருக்காங்க. எங்க கட்சி வந்து உட்கார்ந்து சாதாரண கட்சி நினைச்சுக்காதீங்க. எங்களுக்கும் தெரியும் அரசு